நான் அப்பவே சொன்னேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க, இவ என் கூட இருக்கட்டும். ஏன் ஒரு மணி நேரம் கூட பொண்ணு பிரிஞ்சு இருக்க முடியாதா? எப்பதான் இவ இந்த திருவிழாவெல்லாம் பாக்குறது? भले थकी बा எதுக்குப்பா இந்த திருவிழா? வாக்குன்னு ஒரு துஷ்ட சக்தி நீர்நிலையில இருக்கும். அந்த பக்கம் போறவங்களை அடிச்சு அவங்க உருவத்தை எடுத்துரும். அப்புறம் அதே உருவத்துல அவங்க வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற எல்லாரையும் அழிச்சிரும். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? பயப்படாதம்மா, அந்த பாக்க அடக்கவும் ஒரு வழி இருக்கு. அதோட பலவீனமான நேரத்துல ஆத்மாவை வசியப்படுத்துதுன்னா அவங்களுக்கு அடிமையாகி அவங்க சொல்றதையெல்லாம் செய்யும். இதுக்கு ஆசைப்பட்டு பாக்க அடிமைப்படுத்த போய் பல பேர் உயிரை விட்டதுதான் மிச்சம். பாறையில துடுப்பு மாட்டிக்கிட்டு அதனால அந்த பாக்கோட ஆட்டம் அதிகமாயிடுச்சு. ஆனா நல்ல வேலையா 100 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த அம்மனோட அருளால நம்ம முன்னோர்கள் பாக்க அடக்கி அழிச்சிட்டாங்க. அதுக்கு நன்றி சொல்ற விதமா தான் வருஷ வருஷம் திருவிழா நடக்குது. இதுதான் புது பழக்கம். மீனை கையில புடிச்சுக்கிட்டு தூக்கி போடுமா அதை. என் பொண்ணை கொன்னுட்டேன். இந்த விஷயம் தெரிஞ்சா என் பொண்டாட்டியும் செத்துருவா. அப்புறம் நான் யாருக்காக வாழணும்? என் பொண்ணை கொண்ட பாவத்துக்காக கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி முன்னாடி நீதான் பொண்ணா நடிக்கணும். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? தலைவலியா இருந்துச்சு. பொண்ணுங்க இருக்கா? என்ன ஏதோ கேஸ் வாசனை அடிக்குது. சரவணா, சரவணா, அறத்தின் கரத்தை கொண்டு அநீதியை வெல்வோம். தவறு செய்பவர்கள் என்னை தவிர்க்கவும், நியாயமானவர்கள் என்னை நெருங்கலாம். இப்படி போர்ட வச்சா எவன் கிட்ட வருவான்? அங்கே செல்ல முடியாதவர்கள் இங்கே வரவும். ஒத்த போர்ட வச்சுக்கிட்டு மொத்த கேஸையும் புடிச்சு விட்டான். ஏப்பா, வக்கீல் நியாயமானவரா இருக்கலாம், ஆனா வக்கீல் கிட்ட வாரவீங்க எல்லாம் நியாயமா இருக்கணும்னு நினைச்சா இது என்னப்பா நியாயம்? சாப்பாடு எடுத்துட்டு வர ஏன் லேட்டு? அத சொல்றேன். உனக்கு ஏத்த மாதிரி நியாயமான ஒரு கேஸ கொண்டாந்துருக்கேன். எப்பா எப்பா சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் வாங்கப்பா. எப்பா, அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ், கல்யாணம் பண்ணிக்கணுமா? ரெஜிஸ்டர் ஆபீஸ், போலீஸ் ஸ்டேஷன் எங்கேயும் பண்ணி வைக்க மாட்டேங்கிறாங்கப்பா. லீகலா நீதான் சேர்த்து வைக்கணும். இந்த அத்தைக்காக வச்சியும் இந்த கேஸை எடுத்துக்கப்பா. நல்ல மீல்ஸ் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுப்பா. சரி, ஒரு சிஆர்பிசி 482ல பெட்டிஷன் போட்டுடலாம். ஆதார் கார்டு கொடுங்க. சீக்கிரம் குடுமா, மனசு மாறத்துக்குள்ள கொடுத்துரு. அப்பா பேரு துரைபாண்டி. இனிஷியல் சொல்லுமா? கே துரைபாண்டி. தேனாம்பேட்டையில் எங்க? இல்டாம்ஸ் ரோட். ஐயோ, துரையண்ணன் பொண்ணானே. பெத்தவங்க சொல்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கமா, அதான் உனக்கு நல்லது, எங்களுக்கு நல்லது. என்ன இதோ அப்பா வந்து ஆமா, நான் போய் அட்வைஸ் தாங்க பண்ணிட்டு இருக்கோம். போமா போ போ. அப்பா சொல்றேன். ஆடினா ப்ளீஸ் ஆடி. சார் அப்ப மாப்ளே மாப்பு ஸ்டிக் மாதிரி தூக்கி தரையில போட்டாங்க. உன்னை வெட்டி போட்டுவே செல்வி. டேய், அவ பேர் செல்வியா? டேய், அவ பேர் செல்வியா? ஆமா சார், அவ பேர் செல்வி தான். ஆடி உள்ள போ.
தெரியுமா? ஐயோ என்னது கொடுத்த. என்ன பண்ற ஏன்டா எங்களை சேர்த்து வைக்கிற டேய் செல்வியை தூக்கணும்னா எங்க அத்தையை தாண்டி தானே தூக்கணும். அப்பா அத்தை செத்த எல்லாரும் அடுத்து தூக்குங்கடா. அத்தை ஓடு. ஐயோ வாடி ஏய் ஏய் ஆரம்பத்துல ஒதுங்கி போனவரு இப்ப எனக்காக இப்படி அடிக்கிறாரு. அது உனக்காக இல்ல உன் பேருக்காக. அவன் தங்கச்சி பேரு செல்விதான். அவளும் ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட ஓடி போயிட்டான். 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் கழிச்சும் இவ்வளவு பாசமா இருக்காரு. பாசமா இல்ல பைத்தியமா இருக்கா. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா எல்லை சாமியா மாறிடுவான். இதே செல்வின்ற பேருக்கு ஒரு பிரச்சனைனா எல்லைய மீறின சாமி ஆயிடுவான். வா ஐயா என்னடா இது ஏன் கைய பிடிச்சுக்கிட்டு கூட இருக்கிறதா இப்ப எனக்கும் பாதுகாப்பு. பாதுகாப்பா ஏய் அங்க இருக்காங்க பேய். ஐயோ வந்துட்டான்டா. செல்வி ஓடியா. இவங்களுக்கு கர்ணகாட்டுல பாவத்துக்காக என்ன வச்சு சர்க்கஸ் காட்டுறீங்களடா. வாங்க அந்த பக்கம் ஓடிடலாம். வாயில வாங்குற வக்கீல் நினைச்சியா? நல்ல வாயிலே வாங்குவாங்க வாங்குற வக்கீல்டா. என்ன ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இழுத்துட்டு இருக்கீங்க என்ன? அவங்க அவன் அடிக்கிறான்டா. என்ன பண்ணிட்டு போறானுங்க? பாத்தியா டானு கானு இப்ப ஹாப்பி தானே? இதுக்கெல்லாம் காரணம் செல்விங்கிற பேர் தான். அவரோட தங்கச்சி செல்வி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். என்ன சார் யாரை பார்த்து பயந்து வர்றீங்க? ஓடல ஜாக்கிங் போறேன். ஜாக்கிங்கா? அப்படின்னா ஓடுறது இதுதானே நாங்களும் சொன்னோம். ஹாய் என்ன பண்றீங்க? ஒன்றும் இல்லை சார், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதான் நம்ம வில்லேஜ் அப்படியே கவர் பண்ணிட்டு இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.
ஜிம்மி என்ன அதுக்குள்ள வந்துட்டீங்க? பசங்க எங்க? பசங்களை பார்க்காம half an hour கூட இருக்க முடியலையா? வந்த உடனே கேக்குறீங்க? பசங்க எங்க? முதல்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கொடுங்க, அப்பதான் பசங்களை கூப்பிடுவேன். ம். ம்? முதல்ல கொடுங்க.